ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகஒளி தீட்சை. இடம் VMA ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்ச மாலையும் வழங்கப்படும். வள்ளலார் ஒரு விஷயத்தை செஞ்சாரு, அதுதான் அங்க உள்ளவங்களை அசந்து போயிட்டாங்கன்ற மாதிரி என்ன ஒரு நிகழ்வை சொல்லலாம்? என்னோடு சேர்ந்திடுவின் என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கங்கிறார். இந்த காலத்திற்கும் தகுந்தா போல அந்த வாழ்வியல் தன்மைகளை மாற்றி வாழ்வே தவம் அன்பே சிவம்ங்கிற தன்மையில வாழும். 43 வகையான பாவங்களையும் மனிதன் தெரிந்து உணர்ந்து அதுல இருந்து தள்ளி நின்னாச்சுனாலே உலகத்துல அவன் ஒரு உன்னதமான உயர்த்தன்மை உள்ள ஒரு தெய்வ மனிதனாக அவன் வாழ்வாங்கிறது தெரியும். உப்பு என்னென்ன விஷயங்களை உடம்புல செய்து, உப்பு தேவையா, எந்த அளவுக்கு தேவை? உப்புனால உடம்பு குப்பையாக மாறுவதும் இருக்கு. அந்த உப்புல உள்ள விஷபாகத்தை நீக்கிறதுக்கு ஒரு 3 வகை தன்மையில அந்த உப்பை பக்குவப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்காங்க. அந்த உப்புல உள்ள விஷத்தன்மையில அந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். அந்த முருங்கைக்கீரை அப்பால வச்சுட்டு அந்த உப்பை என்ன செய்யலாம், நம்ம அந்த குப்பைமேனி உப்பை தான் நமக்கு அவருக்கு கொடுத்த உடனே அந்த புண்ணுகள் எல்லாம், அதாவது தோல்ல உள்ள ரத்தத்துல உள்ள அசுத்தங்கள்லாம் நீங்கி தோல் நோய்கள்லாம் முற்றிலும் வந்துச்சு. குப்பையாக இருக்கக்கூடிய உடம்பை அழகிய திருமேனியாக மாற்றுவதனால் அதற்கு பேர் குப்பைமேனி. ஒரு 10 நாள் அந்த காயசுத்தி உடம்பு எடுத்தாச்சுன்னா பிரஷர் எல்லாம் நார்மல் ஆகிடும். உடம்பே மின்னு ஒரு எந்தேனும் இளமையோடு இருக்க நன்றேதரும் ஞானமா மருந்தாக அந்த உப்பு வேலை செய்யும். எல்லாருமே எடுத்துக்கலாம், ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைகள் வயசான வரைக்கும் அத்தனை பேர், அதாவது நோயிற்றவர்களுக்கு அருமருந்து ஆகும். ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். நாம் தேடி தேடி போனாலும் கிடைக்காத அற்புத விஷயங்கள் உங்களுக்கு ஆதன் ஆன்மீகம் மூலியமாக வந்தடைந்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் பார்க்க வேண்டும், பயனடைய வேண்டும். நம் வாழ்க்கை வாழ்வதற்கான அற்புத கருத்துக்கள் ஒவ்வொரு வாரமும் ஆர்வமாக எதிர்பார்க்குற அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் வந்துட்டு. அதாவது நேரத்தை போக்குவதற்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆனால் நம்மளை பழுது நீக்க பக்குவப்படுத்த ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் இருக்குது. அதுவும் தற்காலத்தில் அனுபவத்தை, தனக்கு கிடைத்த அனுபவத்தை, தான் தேடி தேடி சேர்த்த அனுபவத்தை, தனக்கு குருநாதர்கள் தந்த அனுபவத்தை நமக்கு தாராளமாக தந்து கொண்டிருக்கிறார் ஞானாலய வள்ளலார் கோட்டம் நிறுவனர் இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள். இதுபோல ஒரு குரு கிடைப்பதற்கு நாமெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கான நிறைய கருத்துக்கள் இன்றும் காத்திருக்கிறது. அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். வணக்கம் சுவாமிகள். அனைத்து ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் அன்பு அருளாசிகள். அன்பே சிவம். புருவங்கள் உயர்கிறது ஆச்சரியத்தில். இன்னும் இப்படி எல்லாமா இருந்திருக்கு சாமிகள் சொல்கிறது, அவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம அலட்சியப்படுத்திருக்கோமான்னு ஒவ்வொருத்தருக்கும் குற்றவுணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மலாம் இந்த இதை நல்ல விஞ்ஞானத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமான அலட்சியப்படுத்தின விஷயத்துக்குள்ள எவ்வளோ அறிவியல் புதிந்து இருக்குது இந்த ஆன்மீகத்துக்குள்ளன்னு நீங்கள் இப்போ உதாரணமாக சொல்லி கொண்டு இருக்கும்போது தான் குட்டி சொல்கிறவா உரைக்கிற மாதிரி ஐயோ அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு எவ்வளோ கருத்துக்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. வள்ளலார் விஷயத்தில் நீங்கள் ஒரு அற்புதமான விஷயங்கள், அவர் தொடாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லி பெண்களை முன்னிறுத்தி அவர் கல்வி தந்து அதுங்க அவங்களுக்கு உண்டான ப்ரைஸ் வேறு கொடுத்தாருன்னு அவங்க அப்ரிஷியேட் பண்ணி ப்ரைஸ் அப்போ அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து பண்ணாருன்றீங்க. என்னதான் இருந்தாலும் சில வேலைகள் செய்யும் பொழுது தான் ஆச்சரியங்கள். சித்து வேலைகள் செய்யும் பொழுது மக்கள்லாம் ஸ்டன் ஆகி போயிடுவாங்க. போகிற போக்கில் அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவங்க அங்கீகாரம் தேட மாட்டாங்க. அதுபோல் வள்ளலார் ஒரு விஷயத்தை செஞ்சார், அதுதான் அங்கே உள்ளவங்களை அசந்து போயிட்டாங்கன்ற மாதிரி என்ன ஒரு நிகழ்வை சொல்லலாம்? அதாவது இந்த உலகத்துல உலகம் தோன்றின நாள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ மகான்கள், மகரிஷிகள், விஞ்ஞானிகள், சித்தர் பெருமான் தோன்றியிருக்காங்க. வள்ளல் பெருமானுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்றவர்கள் அதற்குண்டான ஒரு வழிமுறைகளை வகுத்து அந்த வழியில நடந்தா இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க. நான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, என்னோடு சேர்ந்திடுவின் என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கங்கிறார். ஒரு வாழ்வியல் முறையே அதை தொன்று நம்மளுடைய தமிழ் மொழியில அமுத மொழியாக தமிழ் மொழியில இருந்த வாழ்வில் அனைத்தையும்
இந்த காலத்திற்கும் தகுந்தா போல அந்த வாழ்வியல் தன்மைகளை மாற்றி ம். வாழ்வே தவம் அன்பே சிவம்ங்கிற தன்மையில வாழ்ந்து ம். நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான சமரச சுத்த சன்மார்க்க திருநெறியை கொடுத்தது வள்ளல் பெருமான். ம். மக்களோடு மக்களாக வாழ்ந்தது, ம். மக்களோடு மக்களாக கலந்த நிலையில ம். அந்த உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு அருள் ம். செயல்பாட்டை வள்ளல் பெருமான் நடத்தினாங்க. ம். இன்றைக்குதான் அந்த காந்தம் எல்லாத்தையும் ஈர்த்துக்கிட்டு இருக்கு. ம். அதான் வள்ளல் பெருமானோட தாக்கங்கள் இல்லாதவங்க பெரும்பூதியாக நீங்க பார்க்க முடியாது. ம். எந்த ஒரு வகையிலேயாவது வள்ளல் பெருமானுடைய தாக்கம் ஆத்திகர்களுக்கும் சரி, ம். நாத்திகர்களுக்கும் சரி, ம். ஆத்திக நாத்திகர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே என்ன உண்டாகும்? வள்ளல் பெருமானோட தாக்கம் இல்லாதவங்க யாரும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அருள் பற்றி செய்தவர் ம். உங்களுடைய வள்ளல் பெருமானார். ம். என்ன இருந்தாலும் அந்த காலத்துல மக்கள் ஒரு போக்கில் போயிட்டு இருந்தவங்களை அட்ராக்ட் பண்ணி திரும்ப வைக்கணும். ஏன்னா இதை நம்ம சில விஷயங்கள் தான் வந்து மக்கள் ஆச்சரியப்பட்டு திரும்புவாங்க. ஒரே போக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. மக்களை திருத்தி கொண்டு வரணும்னா எவ்வளோ பெரிய முயற்சி அந்த காலத்தில் அவர் எடுத்திருக்கணும். அப்போ அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன முயற்சிகளை செஞ்சார்? என்ன முயற்சி சொன்னான்னா மிக அழகாக அவருடைய பாடலே நம்ம கேட்போம். ம். இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர் உலகிலீர், ம். இரவாத வரம் ஏன் அடைய மாட்டீர், ம். மறந்திருந்தீர் ம். பிணி மூப்பில் சம்மதமோ நமக்கு, ம். மறந்தும் இதை நல்லோர் நினைக்கில் மனம் நடுங்கும் கண்டீர், ம். சிறந்திடும் சன்மார்க்க ஒன்றே பிணி மூப்பு மரணம் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்மின் இங்கே ம். பிறந்த இப்பிறப்பில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேங்கிறார். ம். அதாவது ஏதோ மானிட பிறவி கண்டதை காட்சி கொண்டதை கோலம் உண்டதை ஊன் உடுப்பதை உடை வெந்ததை திண்ணி விதி வந்தா சாகுறோங்கிறதுக்காக மனுஷ பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ம். மானிடனாய் பிறந்த கால் சாகாத கேள்வி வேண்டும். ம். அப்ப இந்த பிறவிலே பிணி நோய்களற்ற ம். முதுமையற்ற ம். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வுக்கு ஒரு அற்புதமான வாழ்வியல் வழிமுறைகளை ம். எல்லாரும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு கொடுத்தது வள்ளல் பெருமான். ம். அதனால மற்றவங்களாம் நினைக்கிட்டீங்கன்னா இறந்த செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்வார் என்பர், ம். இவர் பித்த மனிதர், இவர் உரைய பேயுரையாம் என்று தள்ளே அப்படிங்கிறாங்க. ம். அவர் செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் எல்லாம் கிடையாது. ம். இந்த பிறவிலேயே இகத்தை பரத்தை பெற்று ம். இன்புற்று இருப்பதற்காக வள்ளல் பெருமான் அற்புதமான ஒரு வாழ்வியல் நெறிமுறைகளை உலகத்துக்கு பெரிய இதே ஒரு பெரிய அருள் பரிசு தான். வள்ளலார் வாழ்ந்தார் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்ல மாட்டீங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்னா சொல்லுவீங்க. உங்களோட ஒரு கரத்தை வள்ளலாரும் இன்னொரு கரத்தை உங்களோட குருநாதரும் படிச்சுதான் பயணிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்கூட்டியே சில விஷயங்களை அவங்க சமிக்கையாக சொன்னது உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தின தருணங்கள் என்னன்னு சொல்லலாம்? அதாவது வள்ளல் பெருமான் நம்ம குருநாதர் சின்னஞ்சிறு வயதில், அதாவது எனது உடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ, எந்தா இதனை பெருக என்று இன்னும் சொல்லவோ, சின்ன வயதில் என்னை ஆண்டு கொண்ட திறத்த நினைக்கில் சிந்தை நினைக்க கண்ணீர் பெருகி உடம்பை நினைக்குதே, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோ வள்ளல் பெருமானுடைய அந்த அருள் அனுபவம் அவருடைய குழந்தையாக நமக்கும் கிடைத்தது. சின்னஞ்சிறு வயதுல உலகில் எல்லோரும் உலகில் விளையாட்டுலயும் உலகில் பராக்குகளையும் இருக்கக்கூடிய நிலையில அற்புதமான ஒரு ஞான தெளிவையும் ஞானத்தன்மையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆட்கொண்ட தரத்தை சொல்றதுக்கெல்லாம் வார்த்தை இல்லை. அப்போ நம்மளுடைய குருநாதர் சங்கரவர்ஷ சுவாமிகள் வள்ளல் பெருமானுடைய வழியை ஒற்றி, அகத்திய பெருமானுடைய வழியை ஒற்றி, நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவாழ்வு உடம்ப மண்ணுக்கும் நீருக்கும் நெருப்புக்கும் எரியாக்காம தெய்வீக காந்த அணுக்களாக இன்றைக்கும் அப்படி காந்த மாதிரி இழுக்கக்கூடிய கடையம் சித்தர் மலையில அருள் வாழ்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கிருந்து எதேது வேண்டினோ அங்கங்கு இருந்தவர்களோ அருள் புரிஞ்சோதியாக எங்க இருந்து அன்பர்கள் வேண்டினாலும் அந்த இடத்துக்கு அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான கண்கண்ட தெய்வம் தான் யாரு? நம்மளுடைய சங்கரவர்ஷ சுவாமிகள். அப்புறம் அவருடைய திரு ஆலயத்துக்கு நம்ம போகும்போது வள்ளல் பெருமானை பற்றி சங்கரவர்ஷ சுவாமிகள் நமக்கு அருளால் முதல் முறையாக காட்சி கொண்டாடுறது அதான். அப்பா விளக்கு, ஜோதி, அது நெருப்பு, நீ பக்குவமாக அதை கையாண்டாச்சுன்னா அது என்ன என்னைக்கும் உனக்கு நல்லொலியை தந்துகிட்டு இருக்கும். அபக்குவமா கையாண்டாச்சுன்னா சுட்டி எரிச்சிடும். நான் ஒரு அற்புதமான தத்துவத்தை கொண்டு நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ அப்படின்னு ஒரு 41 வகையான பாவங்களை வள்ளல் பெருமான் வழி நடிப்படுத்துவாங்க.
அந்த 43 வகையான பாவங்களையும் மனிதன் தெரிந்து உணர்ந்து அதுல இருந்து தள்ளி நின்னாச்சுனாலே உலகத்துல அவன் ஒரு உன்னதமான உயர்த்தன்மை உள்ள ஒரு தெய்வ மனிதனாக அவன் வாழ்வாங்கிறது தின்னும். அந்த மாதிரி சங்கரோச சுவாமிகள் வந்து அவங்க சின்னஞ்சிறு வயதிலே, எத்தனை வயசு உங்களுக்கு? அந்த 20வது வயதுல இந்த அற்புதத்தை அவங்க நடத்தினாங்க. 10 வயதுல நம்மளை ஆட்கொண்டாங்க. 10 வயதுல ஆட்கொண்டு நான் இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்த்தி கொடுத்தாங்க. 20வது வயதுல ஞான தீக்கை கொடுத்து மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்ற இயல் என கழித்தன் இந்த மாதிரி ஒரு உன்னதமான அருள் அனுபவத்தை யாரெல்லாம் ஞானவான்கள்லாம் உச்சக்கட்ட நிலை எதுவும் அதனாலலாம் இயல்பாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக நம்ம கொடுத்த அருள் அனுபவங்கள் அதுல இருக்கு. எந்த விஷயங்கள் கேட்டாலும் உங்கள்கிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும். குழப்பத்தோட வந்தா தெளிவா இருந்துச்சு. உணவாகட்டும், மருந்தாகட்டும், எது சரியோ அதுக்கு எதனால சரிங்கிறதையும் சொல்லக்கூடிய விஷயம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்றாங்க. உப்புனால இவனுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்றாங்க. உப்பு என்னென்ன விஷயங்கள உடம்புல செய்யுது? உப்பு தேவையா? எந்த அளவுக்கு தேவை? அதாவது உப்பு இல்லாத உணவு குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல உப்புனால உடம்பு குப்பையா மாறுவதும் இருக்கு. எல்லாம் தொப்பைக்குள்ள போயிடுது. தொப்பைக்குள்ள போட்டதுனாலே இருக்குது. அந்த எல்லாவற்றிலுமே விஷபாகம் இருக்கு, அமிர்த பாகம் இருக்கு. தண்ணீர்ல கூட விஷபாகம் அமிர்த பாகம் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா உப்புலயும் விஷபாகம் அமிர்த பாகம் இருக்கு. அந்த உப்புல உள்ள விஷபாகத்தை நீக்கிறதுக்கு ஒரு 3 வகை தன்மையில அந்த உப்பை பக்குவப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க. ஒன்று வந்து அந்த உப்புக்கு சமன் அளவு முருங்கைக்கீரைய மண்பான மண் சட்டி இருக்கு இல்லையா, மண் சட்டியில வச்சு உப்பு போட்டு 1 கிலோ உப்புன்னா 1 கிலோ முருங்கை கீரையை போட்டு அதை நல்லா என்ன செய்யணும், நல்லா வறுத்து எடுத்தாச்சுன்னா அந்த உப்புல உள்ள விஷத்தன்மையெல்லாம் அந்த முருங்கை கீரை எடுத்துக்கணும். அந்த முருங்கை கீரை அப்பால வச்சுட்டு அந்த உப்பை என்ன செய்யலாம், உணவுக்கு பயன்படுத்தினா உப்புல உள்ள நிறைய குறைபாடுகள் நமக்கு உப்புனால் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இல்லாம அந்த உப்பை வந்து ஒரு மருத்துவ உப்பாக அது மாறி வேலை செய்யும். இது ஒரு முறை. இன்னொரு முறை ஒண்ணு இருக்கு. அந்த இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குப்பைமேனி இருக்கு இல்லையா, அந்த குப்பைமேனி இலையை எடுத்து நல்லா அரைச்சி குப்பைமேனி சாறுல அந்த உப்பு அரைச்சி அதை உருண்டை பண்ணி நெருப்புல அத வெயில்ல காய வச்சு அதற்கு மேல அந்த குப்பைமேனி தலை இருக்கு இல்லையா, குப்பைமேனி தலையை வந்து நல்லா அரைச்சு அதுக்கு மேல கவசம் கட்டி அதுக்கு மேல மண் சீலை செய்து அதை நெருப்புல போட்டு எடுத்தாச்சுன்னா அந்த முருங்கை கீரைக்கு அடுத்த நிலையில உள்ள உச்சக்கட்டை இது அதோட மிக சிறந்தது. அது கொஞ்சம் எளிதா செஞ்சலாம் பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஆமா, அதாவது நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டு நம்ம அதை செஞ்சோம்னா வாழ்க்கை என்னைக்கு என்ன செஞ்சிடும், நமக்கு இஷ்டமா இருந்துகிட்டு இருக்கும். அதனால கஷ்டம்னு வந்தா நமக்கு ரொம்ப வாழ்க்கை இஷ்டப்படுத்துறதுக்கு அந்த கஷ்டம் வந்திருக்குன்னு நினைச்சா அது கஷ்டமா தெரியாது. அதை எடுத்து வச்சு நம்மளோட எங்கெல்லாம் உப்பு பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்திக்கலாம். இது ஒண்ணு இருக்கு. 3வது உப்பு காய சித்திக்கு உண்டான உப்பு. இப்ப நிறைய மூலிகைகள்ல இருந்து என்ன செய்யலாம், உப்பு எடுக்கலாம். வாழை இலையில இருந்து உப்பு எடுக்கலாம், முருங்கை இலையில இருந்து உப்பு எடுக்கலாம். நம்மளுடைய நிறைய மூலிகள், வாழை, முருங்கை, நாயுருவி, இப்படி நிறைய இதுகள்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம், உப்பு எடுக்கலாம். பிரண்டை உப்பு எடுக்கலாம். அதே போல குப்பைமேனியில இருந்து உப்பு எடுக்கலாம். குப்பைமேனியில இருந்து அந்த உப்பு எடுத்து குப்பைமேனி தலைய மறுபடியும் அதுல இருந்து உப்பு எடுத்து நம்ம எடுத்தாச்சு குண்ம நோய்களுக்கு உன்னதமான ஒரு அற்புதமான மருந்து. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கு பாருங்க, நம்ம தோல் நோய் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு அன்பர் வந்து திருச்சூர்ல உள்ள ஒரு அன்பர் சந்தோஷ்குமார்னு ஒரு பேரு, அவர் பெரிய பொறுப்புல இருக்கிறாரு. அந்த பகுதியில ஒரு பெரிய அங்க அரசியல் இதுல பெரிய பொறுப்புல இருக்காரு. அவருக்கு உடம்பெல்லாம் என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி ஒரே புண்ணுகளா வரும். புண்ணு வந்தாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு இரும்பு கம்பியை நல்ல நெருப்புல வாட்டி அந்த நெருப்பு வாய்ந்த அந்த இரும்பு கம்பியை உடம்புல குத்தனா எண்ணெய் ஒண்ணு விடணும்னா அந்த அளவுக்கு வலிகளும் உண்டாகும்.
எங்கெங்கெல்லாமோ மருத்துவம் பார்த்துட்டு கடைசியில ஒரு அன்பர் மூலமாக நம்மகிட்ட வந்தாரு. வந்துட்டு இருக்கும்போது நம்ம அந்த குப்பைமேனி உப்பை தான் நமக்கு அவருக்கு கொடுத்த உடனே அந்த புண்ணுகள் எல்லாம், அதாவது தோல்ல உள்ள ரத்தத்துல உள்ள அசுத்தங்கள்லாம் நீங்க தோல் நோய்கள்லாம் முற்றிலும் வந்துச்சு. நீங்க கூடிய அற்புதமான மருந்து வந்து அந்த குப்பைமேனி உப்புக்கு இருக்கு. அதை கொடுத்து இன்னைக்கும் நல்லாகி அந்த இது அதிசயம் என் சொல்வேன் இந்த மாதிரி அது சங்கர பெருமானுடைய அருளால, வள்ளல் பெருமான் அருளால நமக்கு அருவியா இருந்து செஞ்சது. சித்தல் தாத்தாக்களுடைய அவருக்கு தீர்வான இடம் கிடைச்சிருக்கு பாருங்க. அது இங்க இடம் கிடைச்சிருந்தாலும் என்ன பண்ணாரு, எங்க சாமிக்கு நானும் ஒரு இடம் தர்றேன்னு அந்த திருச்சூர்ல பாலக்காடுல திருச்சூர் போற பாதையில ஒரு மலை குன்று, ஒரு 3.5 ஏக்கர் அந்த இடத்தையே சாமிக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நின்றுகிட்டு இருக்கிறாரு. அதனால எதுக்கு ஒரு காலம் வரும் அன்னைக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. அதே போல இந்த குப்பையாக இருக்கக்கூடிய உடம்பை அழகிய திருமேனியாக மாற்றுவதனால் அதற்கு பேர் குப்பைமேனி. அதனால அதை குப்பைமேனின்னு நம்ம குப்பையா சொல்லக்கூடாது, விளையறதுனால கிடையாது, திருமேனி, அதுக்கு பேரே திருமேனி. அதனால அழக திரு என்றால் அருள், அழகு, செல்வம் இருக்கக்கூடிய ஒரு அழகிய திருமேனியாக மாற்றக்கூடியது குப்பைமேனி உப்பு. அந்த குப்பைமேனியை வச்சு இந்த உப்பு கட்டி சேர்க்கறது. அதுக்கெல்லாம் மேல காயசித்தி உப்புன்னு இருக்கு. அந்த காயசித்தி உப்புன்னா இப்ப நம்ம உடம்புல உள்ள அத்தனை சத்துக்களும் எதுல இதாகிறோம்னா சிறுநீர் வழியாகவே நிறைய உடம்புல தேவையில்லாத அதாவது சத்துக்கள் தேவையில்லாம கழிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் அந்த சத்துக்கள் கழியாம உடம்பை சித்தியாக்குறதுக்கு உண்டான உப்பு காயசித்தி உப்பு. அது நம்மளுடைய பயிற்சி முறைகளை ஒரு 5 நிலை பயிற்சி இருக்கு. அதுல முழுமை பெற்ற பயிற்சியாக காயசித்தி அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்கு. அந்த காயசித்தியில உள்ள அன்பர்களை அந்த காயசித்தி உப்பதான் அவங்க எடுத்துக்கிடணும். அதை எடுக்கும்போது அது ஒரு 10 நாள் அந்த காயசித்தி உடம்பு எடுத்தாச்சுன்னா பிரஷர் எல்லாம் நார்மல் ஆயிடும். உடம்பே மின்னு ஒரு எண்டேனும் இளமையோடு இருக்க நன்றேதரும் ஞானமா மருந்தாக அந்த உப்பு வேலை செய்யும். ஆனா அதற்கு உண்டான அந்த செயல்முறைகளுக்கு உண்டான விலைகள் நிறைய ஏறாலும் நிறைய அன்பர்கள் அதற்காக மெனக்கிட்டு உழைக்க வேண்டி இருக்கும். நிறைய பொருள்களை சேமித்து அதை பக்குவப்படுத்தி அதுல நிறைய பொருள் செலவுகள் இருக்கு. ஒரு அந்த காயசித்தி உப்பு எல்லாம் செய்யறதுக்கு 1 கிலோ உப்பு தயார் பண்றதுக்கு ஒரு 8000 ரூபாய்க்கு மேல தயாரிப்பு செலவு ஆகும். ஆனா அதனுடைய பலன் அதுக்கு கணக்கில் இடங்காது. ஒரு 10 நாள் எடுத்து அது காயசித்தி உப்புல உணவு செஞ்சு எடுத்தாச்சுனாலே அதோட தன்மைகள் எங்கேயும் இருக்கும். எல்லாருமே எடுத்துக்கலாம், ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைகள் வயசான வரைக்கும் அத்தனை பேர். அதாவது நோயிற்றவர்களுக்கு அருமருந்தாகும், நோய் அற்றவருக்கு அமுதமாகவும் அது வேலை செய்யும். நம்ம உணவுல உப்பு எங்கெல்லாம் சேர்க்கிறோமோ அங்கெல்லாம் இந்த உப்பு சேர்த்துக்கணும். இந்த உப்பு சேர்ந்தாச்சுன்னா அந்த உப்புனால வரக்கூடிய இப்போ அதிக அளவுல ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. அப்புறம் நிறைய மாதிரி உப்புனால வரக்கூடிய நோய்களும் நோயினாலே அந்த பாதிப்புகளும் நிறைய இந்த உப்பு சரி பண்ணும். ஆனா இந்த உப்பு அந்த நோயை தீர்க்கக்கூடிய அருமருந்தாகும். அதே சமயத்துல நோயே இல்லாதவங்களுக்கு அமுதமாக நோயற்ற முதுமையற்ற மரணவில்லா பெருவாழ்வு தருவதற்குண்டான அற்புதமான தன்மையாகும் அந்த காயசித்தி உப்பு இருக்குது. அந்த காயசித்தில் உள்ள அன்பர்களுக்கு மட்டும் நம்ம வெளி அன்பர்களை கொடுக்கறது இல்ல. இது வியாபார பொருளும் அல்ல. இது நம்ம இப்ப பகிர்ந்து கொள்வதும் வியாபார நோக்கத்துல இல்ல. யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகுங்கிற தன்மையில இந்த யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க ஞானாலய வள்ளலார் கோட்டத்துல வள்ளல் பெருமானுடைய வழிமுறையில சங்கரபுர பெருமானுடைய வழிமுறையில வருவாங்க. அந்த மெதியீச்சையை பெற்று அந்த ஞான நிலையை வாழும்போது அவங்களுக்கு அந்த காயசித்திங்கிற பயிற்சி வரும்போது இந்த காயசித்தி உப்பை நம்ம அவங்களுக்கு எல்லாம் இதுவரைக்கும் காயசித்தி உப்பை மக்களுக்கு அதாவது காயசித்தில உள்ள பக்குவமான அன்பர்களுக்கு கொடுத்துருப்போம். இப்ப நீங்க சொன்னக்கூடிய விஷயங்கள் உடனே செய்யலாம்னா அந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தி உப்பை சுத்தி செய்யறது பண்ணலாம் எல்லா வீடுகள்லயும். அதாவது அதிதீவிரம், தீவிரம், மந்தம், மந்ததரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதிதீவிர தரம்ங்கிறது காயசித்தி உப்பு. அத தீவிரங்கிறது குப்பைமீனில செய்யக்கூடிய உப்பு. அப்புறம் மந்த தரம் என்பது முருங்கைக்கீரை. மந்தம் அப்படிங்கிறது என்னது சராசரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்க ஃபீல் பண்ணாலே 3ஆவது ஸ்டேஜோட மகிமையை உணர முடியும். ஏன்னா இதுலயே இவ்வளவு சுத்திகள் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க அந்த சொல்லிய விஷயங்கள் வள்ளல் பெருமான் எதையும் அவங்க மறைச்சு வைக்கல, வெளிப்படையா சொல்லுவார். லவணம் என்பது சர்க்கரை என்றால் லவணம். லவணத்தை கட்டி ஆகாரத்தில் எடுத்துக்கொண்டால் ஆயுளை நீட்டிக்கலாங்கிறார் வள்ளல் பெருமான். நம்ம உப்பு பத்தின விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த தித்திப்பை நம்ம இன்னொரு பேசுறோம். தித்திப்புன்னு தானே சொல்றாங்க. தித்திப்பா இருக்குன்றது அதுலயும் உப்பு சேர்த்த மாதிரி தான். தித்திப்பை பத்தின விஷயங்கள்
இன்னும் நிறைய விரிவா நம்ம இன்னொரு எபிசோட்ல பேசுவோம். இந்த உப்பு சரிவரை எடுத்துக்கிட்டாலே ஆ. வாழ்க்கை எனக்கு தித்திப்பா இருக்குங்கிறது உண்மையானால தித்திக்க நம்ம கண்டிப்பா அவசியம் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளும். ஒருத்தருக்கும் நாக்கு இருந்தால் சுவை இருக்கும், சுவை இருந்தால் உப்பு தேவைப்படும். இந்த உப்பு சுவைக்குள்ள இவ்வளவு தப்புகள் நடந்துட்டு இருக்குதா, இதெல்லாம் சரி பண்ண முடியும். இது பெரிய மாற்ற ரொம்ப இது விஷயங்கள்ல மெனக்கட்டா புரியுது. இந்த விஷயங்களை வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். ரொம்ப எளிவாக்கிறீங்க சார். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அவனுக்கு ஏற்படுற பிரச்சனைக்கு இதுதான்னு சொல்லி ரொம்ப 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 அனைவருக்கும் போய் சேர வேண்டிய தேவையான நிறைய கருத்துக்களை இன்னைக்கும் சொல்லியிருக்கீங்க. நிலையத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் அன்பு வரலாசிகள், அன்பே சிவம். எந்த அளவுக்கு உணவுக்கு உப்பு தேவையோ உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சி தேவை. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உப்பு போடும்போது அதனோட சுவை பார்த்தீங்கன்னா இருக்கும். உப்பு இல்லாத உணவை சாப்பிட்டு பாருங்கள், உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் சொன்ன விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி. ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம், யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும், மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள 9789766609 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும். சர்க்கரை நோயா? சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா? கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயமா? எந்த கவலையும் வேண்டாம். கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயாவுன் கியூர் மருத்துவமனை, சுண்டபாளையம், கோவை. கால் 9566286001.